ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு பப்ளிக் கீ ஆன்சர் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 1 மார்க்கான கீ ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கு கீ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது முன்பை விட அதிகமாக இருக்கும், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கிலீஷில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மோர் தென் பிஃபோர், ஆப்ஷன் சி. ஸோ செகண்ட் 1 மார்க்கான ஆன்சர் வந்து என்னென்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆப்ஷன் பி 1.25 வாட். அணுக்கரு கிட்டத்தட்ட கோள வடிவம் கொண்டது எனில் நிறை எண் ஏ கொண்ட அணுக்கரு ஒன்றின் கன அளவு எவ்வாறு மாறுபடும்? அடுத்து தேர்டுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இதுதான் கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அலைநீளம் கொண்ட எலக்ட்ரான் லாம்டா 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து கொஸ்டின் சி. ஃபிஃப்த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆர், ஆப்ஷன் ஏ ஆர், இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்துக்கு வந்து ஆப்ஷன் சி 0 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி செவன்த்து பார்க்கலாம். இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்று வி மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செவன்த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செவன்த்துக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷன் டி தான் வரும், ஆற்றல் அடர்த்தி, அதாவது எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எயித்து கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த 1 மார்க்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பண்பேரம் சைகையின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்பேரம் செய்கை 9th பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷன் சி அதிர்வெண் பண்பேற்றம், அதாவது ஆப்ஷன் சியில் ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பொறுத்த வரைக்கும் அணுக்கருக்களுடைய எண்ணிக்கை. அப்போ 10th கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி 11th மின்னோட்டமானது 0.05 வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 11th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 11th கரெக்டான ஆன்சர் 11th வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். 0.1 ஹச் தான் வந்து கரெக்டு. மின்காந்த அலையின் சராசரி ஆற்றல் அடர்த்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12th கொஸ்டின். 12th ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 1/2, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 13 பொறுத்த வரைக்கும் ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 13வது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3750 ஆம்ஸ்ட்ராங். 3750 ஆம்ஸ்ட்ராங். அதே மாதிரி எண் வகை குறைக்கடத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எண் வகை குறைக்கடத்திக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி பாஸ்பரஸ் தான் கரெக்டு. அடுத்து தலைவிளைவற்ற ஒளிக்கற்றை அப்படின்னு வினா கேட்கப்பட்டிருக்கு. அப்போ 15க்கு கரெக்டான ஆன்சர் வந்து 90 டிகிரி, ஆப்ஷன் சி 90 டிகிரி. ஸோ இதில் கூட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. தரவு தொலைவு வரையறுக்கவும், டிஃபைன் ஸ்கிப் டிஸ்டன்ஸ், லென்ஸ் விதியினை கூறு, ஒளி வோல்டா மின்கலம் என்றால் என்ன, அண்மை அச்சுக்கதிர்கள் மற்றும் ஒளிக்கதிர்கள் என்றால் என்ன, நியூட்ரான் புரோட்டான் ஆகியவை எந்த துகளால் ஆனது, எக்ஸ் கதிர்களுடைய பண்புகள், கம்பல்சரி 24 பார்த்துக்கோங்க, கிளிட்சாப் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த விதி. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிலைமின்னியல் கூழும் விதி, பாரா டயா ஃபெர்ரோ காந்த பண்புகள், ஃபோட்டானின் சிறப்பு பண்புகள். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்குது. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மின்மாற்றி அமைப்பு மற்றும் செயல்பாடு ரொம்ப முக்கியம். முப்பட்டகம் ஒன்றின் திசைமாற்ற கோணம் சமன்பாடு, வீஸ்டன் பிரிட்ஜ் கேட்டிருக்காங்க. ஆம்பியர் சுற்று விதி, ஆம்பியர் சுற்று விதியை கொண்டு மின்னோட்டம் பாயும் நேரான கடத்தினால் ஏற்படும் மின்காந்த புலத்தை காண்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி போர் அணுமாதிரினை பயன்படுத்தி சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானியல் ஆரம் காண்பதற்கான கோவையினை பெறுக, மின்காந்த அலையின் ஏதேனும் 6 பண்புகளை எழுது, ரொம்ப முக்கியம். ட்ரா ரைட் டவுன் த 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், லென்ஸ் உருவாக்குவரின் சமன்பாட்டை வருவித்து அதிலிருந்து லென்ஸ் சமன்பாட்டை எழுதுக, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ கூட தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான கீ ஆன்சர் இப்போ நம்ம ஃபுல்லாக 1 by 1 பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ, 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட் கீ ஆன்சர். ஸோ செப்டம்பர் 2020 வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து எக்ஸாம் நடந்துச்சு, பப்ளிக் எக்ஸாம் ஃபிசிக்ஸு, அதுக்கான ஃபுல் கீ ஆன்சர் தான். ஸோ 1 மார்க் கொஷினுக்கான கீ ஆன்சர் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 15 இருக்குது. ஸோ இது அட்டம்ப்ட்டுக்கான கொஷின் பேப்பர் தான், எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்மிஷன்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் த அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் கிராஸஸ் எல்லாமே இருக்கும். போர்ட்டியோ வேல்டிக்ஸ்னா என்ன, அதே மாதிரி ஃபேரல் ஆக்சிஸ் ரே,
ஸோ எப்படி கீ பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கூடிய கீ ஆன்சரு, 5 மார்க் கீ ஆன்சரு, 2 மார்க் கீ ஆன்சர் இதெல்லாம் ஒரு டைம் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபோட்டான் எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதிங்கன்னா 3 மார்க் வந்து ஃபுல்லாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின் 1 by 1 ஆன்சர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர். ஸோ இந்த கீ ஆன்சர் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ப்ரிப்பேர் ஆகிறது, எப்படி கீ பாயிண்ட்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணி எழுதுறதுன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சர்க்யூட் டயக்ராம், கெப்பாசிஸ்டர், டிஸ்கனெக்டட் பேட்ரி வித்தின் டை எலக்ட்ரிக்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மார்க் அலாட்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த 5 மார்க்குகள்லாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.